சாரங்கி கிளாஸ் 2 லெசன் நம்பர் 19 பார்க்க போகிறோம். மில்கர் படியே சேர்ந்து படிங்கன்னு சொல்கிறாங்க. லெசனோட நேம் அவுட். இப்போ ஒரு கேமில் ப்ளே பண்ணிவிட்டு லூஸ் ஆகுறவங்க அவுட்னு சொல்வோம்ல, ஸோ அதான் லெசனோட டாபிக் நமக்கு. ஃபர்ஸ்ட் லைன் சுட்டி காதின்டா. ஸோ ஒரு லீவ் நாளில், சுட்டினா வந்து லீவுன்னு அர்த்தம், ஹாலிடே அர்த்தம், ஓகேவா. ஜீத் ஆர் பப்ளி, இந்த லெசனில் 2 கேரக்டர் இருக்காங்க. ஜீத்தும் பப்ளின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சுபஹ் சே கேல் ரஹே தே, காலையிலேயே விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சுபஹனா என்னது, மார்னிங்கே 2 பேரும் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. உன்ஹோனே கை சாரே கேல் கேலே, அவங்க 2 பேரும் உன்ஹோனே 2 பேருமே வந்து நிறைய, கைனா லாட், நிறைய, கேல் கேலே நிறைய கேம் வந்து வச்சிருக்காங்க விளையாடுறதுக்கு. தோனோனே ரசி குத்தி, ஸோ வந்து 2 பேருமே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, த்ரெட் எடுத்து, ரசின்னா வந்து த்ரெட் எடுத்துட்டு குதிக்கிறது, ஜம்ப் பண்ணுறது, அதாவது இங்கிலீஷில் ஸ்கிப்பிங் சொல்லுவோம்ல, ஸோ அந்த கேம் 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. ஃபிர் சுப்பன் சுப்பாயி கேலி, அதுக்கப்புறம் சுப்பன் சுப்பாயினா ஹைட் அண்ட் சீக், கண்ணாமூச்சி விளையாடுவோம்ல, ஸோ அது 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. உஸ்கே பாத் கில்லி தண்டா கேலா, ஸோ அதுக்கப்புறமா, உஸ்கேனா அதுக்கப்புறமா அப்படின்னு அர்த்தம். பத் கில்லி தண்டா, அந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி கில்லி தண்டா கேம் விளையாடுறாங்க. ஒரு ஸ்டிக் வச்சுட்டு கல்லை அடிக்கிறது, அந்த கேம் விளையாடுறாங்க. நெக்ஸ்ட்டு பப்ளினே கிரிக்கெட் கேல்னே கே லியே கஹா. ஸோ பப்ளி என்ன சொல்கிறாங்கன்னா, கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீத் கேந்த் ஃபேக்னே கே லியே தயாரி ஹோ கயா. ஸோ ஜீத் வந்து ஃபாஸ்ட்டாக பால் வீசுறதுக்காக ரொம்ப ரெடியாக, தயாரி ஹோ கயானா ரெடியாக நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஜீத் நே கேந்த் ஃபீங்கி, ஸோ கீத் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜீத்து பாலை வந்து வீசுகிறாங்க. பப்ளினே ஜோர் சே பலா சுமாயா. ஸோ இவங்க பேட்டை வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லி அடிக்கிறாங்க. கேந்த் மோஹித் கே ஆங்கன் மே சலி கை. ஸோ அகெயின் இந்த பால் என்ன ஆயிடுது, மோஹித்தோட வீட்டோட ஃப்ரண்ட் யார்டில் போயிட்டு விழுந்துருது. மோஹித் கே கர் தாலா லகா ஹுவாதா. ஸோ அவங்களோட வீடு என்ன ஆயிருக்கான், லாக் ஆயிருக்கான். ஜீத் பப்ளி 2 பேரும் வந்து கேல் ருக்கயா, ஸோ 2 பேருமே விளையாடுறத, ருக்கயானா வந்து 2 பேரும் விளையாடுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் பப்ளி சொல்றாங்க கி உசே கேந்த் பனானி ஆத்தி ஹை. பனானினா வந்து செய்ய தெரியும், எனக்கு வந்து பால் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உஸ்னே ஜீத் சே கப்படே, உடனே ஜீத் என்ன பண்றாங்க, ஜீத் கிட்ட சொல்றாங்க கப்படே, அதாவது கப்படேனா கிளாத்து, காகஜ்னா பேப்பர், ஆர் பன்னி லாலே கோ கஹா. ஸோ பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. வஹு கூத்பி ஏ சப் டூட்னே லகி. ஸோ அவங்க 2 பேருமே போயிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. தோனோனே खूब सारी கத்தர்னேனா வந்து இப்போ கிளாத் பீசஸ்லாம் இருக்கும்ல, அதுதான் அந்த கிளாத் பீசஸ். ஆர் பன்னியா இக்கட்டி கர்லி. ஸோ அது கிளாத் பீசஸும் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவர் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க, டுகெதர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பப்ளி குத்லிகா டுக்டா பீலே ஆயே. ஸோ 2 பேரும் அது எல்லாத்தையுமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குத்லிகா டுக்டா அப்படின்னா வந்து இதில் இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்களா, அந்த த்ரெட்டை வச்சுட்டு அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் ஆல் டுகெதர் பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பப்ளினே உன் சப்கோ மிலாக்கர் ஏக் கோலா பனாயா. பப்ளினே உன்
பப்ளி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க பாருங்க, அது எல்லாத்தையும் அந்த பால் மாதிரி நல்லா உருண்டை மாதிரி ரெண்டுத்தையுமே சேர்ந்து கோலா பனாயா அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோலாக்கோ குத்லி சே கஸ் தியா. ஸோ கோலாக்கும் குத்லி சே கஸ் கயா ரெண்டு பேர் அதை வந்து டைட்டாக எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக டைட்டாக கட்டிடுறாங்க. தோனோக்கு பசந்த், தோனோனா ரெண்டு பேரும், பசந்த் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, கேம் பன் பை ரெண்டு பேருக்குமே என்ன கிடைச்சிருச்சு, ஒரு பால் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேல் ஃபிர்சே சுக்ரு ஹோ கயா, அவங்க ரெண்டு பேரும் கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பார் இந்த டைம், இஸ் பார்னா இந்த டைம் வந்து பப்ளி நே கேந்த் உட்டாயி, பப்ளி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பால் போட போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் பேட்டிங் பண்ணாங்க, இப்போ வந்து அவங்க பாலிங் பண்ண போகிறாங்க. ஜீத் நே பல்லா உட்டாயா, ஸோ ஜீத் என்ன பண்ண போகிறாங்க, பேட்டிங் பண்ண போகிறாங்க. பப்ளி நே கேந்த் ஃபேங்கி, பப்ளி வந்து கேந்த் பாலை வந்து ஃபாஸ்ட்டாக வீசுகிறாங்க. ஜீத் நே ஜோர் சே பல்லா சுமாயா, ஸோ ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லி பேட்டிங் பண்ணுறாங்க ஜீத்தை. கேந்த் குல்கர் ஹவா மே ஃபல் கை, ஸோ கேந்த் என்ன ஆகிடுது இந்த டைம், இந்த கேந்த் ஃபோர்ஸ்ஃபுல்லி அந்த கவர்னால் டைட் பண்ண இது என்ன ஆகும், எல்லாமே வந்து பிரிஞ்சு பால் எல்லாமே பிரிஞ்சு காற்றுல அப்படியே ஸ்கேட்டர் ஆகி அந்த ஃபுல்லாக செதறி போய் எல்லா பக்கமும் போய் விழுந்துருது. बबली ने उछलकर एक कपड़ा பக்கட் லியா. ஸோ பப்ளி என்ன சொல்கிறாங்க, உச்சல்கர்னா வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே ஒரு கிளாத் எடுத்து ஹோல்ட் பண்ணிவிட்டு பப்ளி உச்சல்கர் அவுட் சில்லானே லகி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, குதிச்சுக்கிட்டே வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே, உச்சல்கர்னா வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே அவுட்னு சொல்லிட்டு சில்லானே லகி ரெண்டு அவங்க வந்து ஷவுட் பண்ணுறாங்க, அவுட்னு சொல்லி ஷவுட் பண்ணுறாங்க. பஹு हाथ में कपड़ा लेकर आउट कहते हुए दौड़ी. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் என்ன பண்ணுறான்னா ஒரு கிளாத் எடுத்துட்டு குதிச்சுக்கிட்டே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே டவுரி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா?